வணக்கம், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு கீதாக்கா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, நம்ம வயலில் இருக்கிற வீரப்பசாமி பட்டத்தளச்சிங்கிற கோவிலில் வந்து நம்ம வந்து இருக்கிறோம். என்னான்னு பார்த்தீங்கன்னா, கொழுந்தனார் வந்து இந்த கோவிலுக்கு வந்து கெடா வெட்டுறேன்னு சொல்லி வேண்டி இருக்கிறாரு. அதனால் நம்ம இன்றைக்கி அதை நிறைவேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து முடிவு பண்ணி எடுத்தாச்சு. நேற்று தான் திடீர் முடிவு தான் வந்து இதை வந்து முயற்சி பண்ணி எடுத்தாங்க. அதனால் வந்து ஒரு கெடாவும் ஒரு பொட்டைக்கோழியும் இதை அறுக்கணும். அதனால் அதை வந்து இன்றைக்கி கெடா வெட்டுறதுக்காக நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம். வாங்க, யார் யார் வந்திருக்கோம், அதுக்கப்புறம் என்ன செய்கிறது, கெடா எப்போ வெட்ட போகிறோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இதான் வந்து வயலுக்குள்ளார இருக்குது. வீரப்பசாமி கோவில்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நான் காமிச்சிருக்கேன். ரொம்ப சக்தி வாய்ந்தது. நிறைய பேத்துக்கு இது குலதெய்வம். இங்கே வந்து ஊட்டியிலேருந்து நாங்கள் இன்றைக்கி கிடா வெட்டுறோன்னு ஊட்டியிலேருந்து இங்கே வந்து வந்திருக்காங்க. ஏன்னா அங்கே அவங்களுக்கு வந்து குலதெய்வமாக சாமிக்கு வந்து எல்லாம் உள்ளே கொடுத்தாச்சு. ஆனால் உள்ளே சாமி வீடியோ எடுக்கக்கூடாது. இப்போ நான் ரீசெண்டாக வந்து கும்பாபிஷேகத்துக்கு இந்த ஸ்டேட்டஸ் வீடியோ போட்டிருப்பேன். இங்கே தான் வந்து வயலுக்காக நான் வீடியோ எடுக்க வந்திருக்கேன். இங்கே வந்து அவர் வந்திருக்காங்க, ஊரில் இருந்தெல்லாம் வந்து இங்கே வந்து இருக்காங்க. என்ன அது? எங்கள் மாமா 2 பேரும் தேங்காய் திருவுறாங்க. எங்கள் அக்கா 2 பேரும் ஃபங்க்ஷன் போயிட்டாங்க. ஆனால் எங்கள் மாமா 2 பேரும் தேங்காய் திருவிட்டு இருக்காங்க. நான் வந்து சாப்பரில் பொழுதும் போல் வெங்காயம் போட்டுட்டேன். பாத்திரம்லாம் எடுத்து வச்சாச்சு. இன்னொரு ஃபேமிலி சமைக்கிறனால அவங்க தனியாக, இங்கே தனியாக. என் பெரியப்பா வந்து இஞ்சி பூண்டுக்காக இது பண்ணுறாங்க. அம்மா வந்து எனக்கு தக்காளி போட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து சாப்பரில் தக்காளி போடணும். பட்டத்தளச்சி இங்கே வந்து பாத்திரம், கேஸ் அடுப்பு, 2 அடுப்பில் எந்த அடுப்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டேன். நெக்ஸ்ட் வந்து தக்காளி போட போகிறேன். ஏன்னா கரண்ட்டு போனாலும் போயிடும் அப்படின்றனால சரி தக்காளி போட போகிறேன். எனக்கு நெக்ஸ்ட்டு கெடா வெட்ட போகிறாங்க. ஆடு ரெடி ஆகிடுச்சு. இல்லை சாமி கும்பிட்டு இல்லை பெரியப்பா தான் கெடா வெட்டுறாரு. உள்ள சாமி கும்பிட்டாச்சு. தயார். கெடா வெட்டி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு பசிக்குதுன்னு சொல்லி இட்லி ஊற்றிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் பால், டீ தூள்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா இந்த முடக்கல்ல வந்து டீ வாங்கிட்டு வர முடியாது. சரி, அதனால் இங்கேயே போட்டுக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சாச்சு. இங்கே வந்து சமையலுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. ஆமாம், இது என்னது? கிரேவியா? மட்டன் கிரேவி. அங்கே வந்து மட்டன் குழம்பு. ஏன்னா இங்கே போய்ட்டுறவங்களையும் உருளைக்கிழங்குலாம் ரெடி ஆயிடுச்சா? வீடியோ யாராச்சும் எடுத்தீங்களா இல்லையா? பாருங்க, பிரியங்கா இருந்தால் தான் வீடியோ எடுக்க முடியும். கெடா வெட்டு சாதம். ஆமாம், கறியை தூக்கி காட்டு பார்ப்போம். வேவில் கறி வெந்துருச்சு. எப்படி வந்துருச்சு? அதுங்களையும் எல்லாம் ஆடுதான். அதோட என்னன்னா இப்போ நாங்கள் டீ போடணும். டீ போடுறதுக்கு எல்லாம் இறக்கணும். அங்கே ஒரு பெரியப்பா வந்து மல்லி தலை அரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் இப்போ தான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இனிமேல் சமைச்சு முடிச்சுட்டு தான் எல்லாருக்கும் கால் பண்ணணும். எல்லாமே சுட்டுட்டு வந்துருக்கு. எல்லாமே ஈரல் இது மாதிரி எல்லாத்தையுமே. ஆமா, எல்லாம் ஒன்றா போட்டாச்சு தானே? மாவீரல், குடல், ஈடு எல்லாமே ஒன்றாவே போட்டு தலை மட்டும் கொடுத்துட்டாங்க. காலும் கொடுத்தாச்சு. மீதி எல்லாமே வந்தது. இங்கே கிரேவி, குழம்பு. புளி ஊற போடுமா? சரிம்மா. இன்னொரு ஃபேமிலி இருக்காங்க. அவங்க தனியாக அங்கே கெடா வெட்டுவாங்க. இதில் அந்த நாட்டுக்கோழி தனியாக இருந்தது. அவங்க சமைச்சு படையலுக்குன்னு அவங்க தனியாக சமைச்சு கொடுப்பாங்களாம். இது வந்து படையலுக்கு இல்லை, அங்கே நாட்டுக்கோழியை அங்கே சமைச்சிட்ருக்காங்க அக்கா. இட்லி சுட்டு எடுத்துகிட்டு வந்தேன். யாரும் சாப்பிட மாட்டாங்க. கறி குழம்பு வைக்கும்போது சரி டீ கொண்டு வரமே நினச்சேன். கடைசியாக என் டிஃபன் பாக்ஸே காலி ஆகிற அளவுக்கு எங்கள் இட்லி சரியாக போயிடுச்சு. அங்கே இன்னொரு பெரியப்பா சாப்பிட்ருக்காரு. அம்மா தெறிக்க விட்றமாம்மா, சூடு கறி வறுத்தது எடுத்து வச்சுருந்த பார்த்தியாம்மா? அப்புறம் இது வந்து எலும்பு குழம்பு.
அது பாரு ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க. மாஸ்டர் தொப்பி இல்லாமல் இருக்காராம். அடுத்து இங்கே வந்து கிடா வெட்டுறாங்க, சரி மொட்டை அடிக்கிறாங்க. மொட்டை அடித்து காது குத்துறதுக்கு இன்னொரு ஃபேமிலி வந்திருக்காங்க. பெரியப்பா அதோ மொட்டை அடிக்கிறாங்க. பெரியவங்களுக்கு கூட அடிச்சிடலாம், சின்ன பிள்ளைங்களுக்கு. ரசத்துக்கு இங்கிட்ட வந்தால் ரஞ்சிதமா என்ன வேலை வாங்குறாரு. இதை எடுத்து பிரியாங்க. விசாகன் வந்தாச்சு. அக்கா பொண்ணுங்க மாமா காலையிலே வந்துட்டு போயிட்டாங்க. விசாகனே விசாகனே இங்கேயும் எங்கள் வீட்டில் சாமியல் முடிஞ்சிருச்சு. இங்கே வந்து அந்த குழந்தை காது குத்து. இங்கே வந்து அவங்க இப்போதான் கிடா வெட்டி கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்ட ஒரு பெரியப்பா, அங்கே ஒரு பெரியப்பா முதல்ல சாப்பிட போகிறாங்க. இது வந்து குழம்பு. சாப்பிடலாம் உட்காந்துச்சு. எங்கள் பரமேஸ்வரி தான் ஃபஸ்ட்டாக உட்காந்துருக்காங்க பாருங்க. பாவம் காலையிலே எங்கள் சித்திக்கு ரொம்ப வேலை, அதனால எங்கள் சித்தி ஃபஸ்ட்டாக உட்காந்துச்சு. அடுத்து எங்கள் அக்கா. இங்கிட்ட அங்கிட்ட வந்து காது குத்திட்டு இருக்கனால இந்த சைடு உட்கார. விசாகன் வந்து சித்தப்பா மாடியில் போய் உட்காந்துட்டான். அவ்வளோதான் முடிச்சாச்சு. காலையில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7:30 மணி போல் வந்தோம். மணி இப்போ வந்து 6 ஆயிடுச்சு. நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. மீதி கொஞ்சம் மட்டும் சோறு குழம்பு இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு போய் ஊருக்குள்ளே கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா ரொம்ப நேரம் எல்லாரும் வந்து சாப்பிட்டு போனாங்க. பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க எல்லாமே வேனில். அவங்கள அப்புறம் சாப்பாடு வந்து லேட் ஆயிடுச்சு. அவங்க சாப்பாடு எங்கள் சாப்பாடு எல்லாமே நாங்கள் எல்லாம் சாப்பாடு வச்சுட்டோம். இப்போயும் சாப்பாடு கொஞ்சம் ஊருக்கு போகிறப்ப கொடுங்க நாங்கள். அதனால் சாப்பாடு குழம்பு எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு சரி மீதி கொஞ்சம் இருக்குது அதனால் இருக்கவங்களுக்கு கொடுத்துக்கலான்னு நாங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறோம். சாதனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கே இருக்காங்க. அதெல்லாம் சாதனா ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வராங்க. இங்கே ரஞ்சிதம்மா எல்லாமே எடுத்தாச்சு. எல்லாமே எடுத்துட்டு இப்போ நாங்கள் வந்து பொடி நடையாக நடந்து போக போகிறோம். அவ்வளோதான், இன்றைக்கி ஃபுல் டே வந்து முடிஞ்சிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீரப்பசாமி கோவிலுக்கு கண்டிப்பாக வாங்க. பட்டத்தளச்சி வீராய் வீரப்பசாமி. அவ்வளோதான், இந்த வீடியோ எதிர முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.